நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட போராட்டமா நாங்க எடுக்கிற போராட்டம் மிக 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 ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருக்கும். இப்ப வந்து ஒரு சமூக விரோதி இவன் எங்க இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான்னா திராவிட மரபு அரசுல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். எங்க தகப்பனை இப்படி தவறா பேசினா உன்னை விடமாட்டோம்னு சொல்லிட்டு சட்டத்தின் வாயிலாக முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காவல் நிலையத்தில் மனு கொடுத்திருக்கோம். திராவிட மாடல் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு சிஞ்சா போடுவனை வாழ்த்தும், நியாயமா தர்க்கம் செஞ்சு கேள்வி கேட்பவனை முடக்கும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அவன் இந்த நாட்டுக்கு வந்த ஒரு சமூக விரோதி. அதை வந்து களையப்பட வேண்டும் கேட்கிறோம். அதன் போல களையப்படணும், அவனை கைது பண்ணணும், அவனை சிறைப்படுத்துங்க, முடிஞ்ச தூக்கோட போடுங்க. எப்படி சொல்றது? இவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் இவ்வளவு கேவலப்படுத்துறதுக்கு இவருக்கு யாரு தைரியம் கொடுக்கறது? கடந்த காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக அரசும் கலைஞர் கருணாநிதி ஸ்டாலினும் கலந்து போன தலைவர்களை மறைமுகமாகவோ இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்று சட்டசபையிலே சொல்லி இருக்கிறார்கள். காமராஜரை இழிவுபடுத்தி பேசுவதற்கு ஏதாவது சட்ட ஒழுங்கிற்கு மாறாக இருந்தால், தைரியம் இருந்தால், அவருக்கு வக்கி இருந்தால் நீதிமன்றத்திலே பேசி அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலும் சரி, இந்த யூடியூப் சேனல் என்று ஒன்றை வைத்துக் கொண்டு முக்தார் அகமது என்ற ஒரு பிக்காளி பரதேசி நாயி தொடர்ச்சியா வந்து அவதூறு பேசிட்டு வர்றான். அதை வந்து நாம பல முறை கண்டிச்சாச்சு, அவங்க மேல வழக்கு போட சொல்லி பல முறை புகார் கொடுத்தாச்சு. அப்ப அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ ஒரு 2 தினங்களுக்கு முன்னா பாத்தீங்கன்னாக்க ஐயா கருமையோட காமராசரை பத்தி ரொம்ப கேவலமா எப்படி சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, எப்படி அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அப்படி ஒரு தவறான ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஐயா கல்வி கண் திறந்த கருமையோட காமராசரை வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டு வர்றான். அப்ப நாம என்ன பண்ணோம்னா முறையா இந்த திராவிட மாடல் ஆட்சியை நம்பி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையில நாங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த கமிஷனர் ஆபீஸ்ல வந்து ஆணையர்கிட்ட போயிட்டு முறையிட்டு நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகார் மனு தெரிவிச்சிருக்கோம். இந்த புகாரின் அடிப்படையில வந்து நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம். அந்த நம்பிக்கை எடுக்காவிட்டால் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட போராட்டமா நாங்க எடுக்கிற போராட்டம் மிக 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 ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருக்கும். இது ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல. இவன் வந்து ஒரு சமூக விரோதி. இவன் எங்க இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான்னா திராவிட மரபு அரசுல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆகவே இந்த காவல்துறை நம்பி நாங்க வந்து மனு கொடுத்திருக்கோம். இந்த காவல்துறை நடவடிக்கை நம்பி இங்க புகார் கொடுத்திருக்கிறோம். அண்ணா, அவர் தவறுதலா பேசினார் அப்படின்னா அப்படி என்ன அவர் பேசினாரு? இல்ல, கர்மவீரர் காமராசரை வந்து இந்த நாடே கொண்டாடுது. எல்லா மக்களுக்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டது அவரு தான், சோறு போடுறது அவரு தான், படிப்பு கொடுத்தது அவரு தான். அவர் எண்ணற்ற திட்டங்கள் அங்க தென் மாவட்டங்கள் ஃபுல்லா இருக்கிற நீங்க அணைகள் ஃபுல்லா கட்டுறது அவரு தான். அப்படிப்பட்ட ஒரு எந்த சொத்துமே சேர்க்காம தனக்கென்று ஒரு கொள்ளையடிக்காம கண்ணியமிக்க ஒரு அரசியல் தலைவராக வாழ்ந்தவர் ஐயா கருமையோர் காமராசர். அவரை போயிட்டு அவன் கொலகாரன்றான், கொள்ளக்காரன்றான், திருட்டு பயன்றான், அயோக்கிய பயன்றான். இப்ப இதெல்லாம் வந்து இங்க ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சி சகிச்சுக்கிட்டு போகுது. அதை வந்து நாம சகிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா காமராசு மாபெரும் தமிழன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரரு, எங்க மொழிக்கு சொந்தக்காரரு. அதனாலதான் அவரு பிள்ளைங்க என்ன எங்க தகப்பனை இப்படி தவறா பேசினா உன்னை விடமாட்டோம்னு சொல்லிட்டு சட்டத்தின் வாயிலாக முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காவல் நிலையத்தில் மனு கொடுத்திருக்கோம். சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வார்த்தைகள் தவறா பயன்படுத்தணும் அப்படின்னா உடனே வந்து அவங்க மேல வழக்கு போடுறாங்க, அவங்கள வந்து கைது பண்றாங்க. முக்தார் இன்னும் வந்து ஏன் கைது பண்ணல? ஏன் அவர் மீது ஒரு வழக்கு போட்டு விசாரிக்கல? உங்க கேள்வி புரியுது எனக்கு. ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சியை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணா, குறை சொன்னா அவங்களுக்கு பொத்துக்கிட்டு கோபம் வந்துடும், உடனே கைது பண்ணிடுவாங்க. ஒண்ணுமே இல்லை, மிம்ஸ் போட்டா உடனே கைது அவங்க. ஆனா இந்த முக்தார் அகமது எவ்வளவு கேவலமா பேசிட்டு வர்றான். என்ன அதை இந்த அரசு கண்டுக்கல. ஏன்னா அவன் ஒளிஞ்சு இருக்கிறதே திராவிட மாடல் அரசு உள்ளதான். அதாவதான் இந்த அரசு அவன் மேல எடுக்காது. இருந்தாலும் கண்ணியத்தின் வாயிலாக அண்ணன் செந்தமன் சீமான் முன்னெடுக்கின்ற அரசியலை கட்டுக்கூட அவங்க தம்பிங்க இந்த காவல்துறை நம்பிக்கை வச்சு நாங்க மனு கொடுத்திருக்கோம். கிஷோர் சுவாமி, அப்புறம் மாரிதாஸ், சவுக்கு சங்கர் இவங்க மீதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. தங்கச்சி திரும்பவும் சொல்றேன்ப்பா, திராவிட மாடல் ஆட்சியை ஏற்றுக்கொண்டு சிஞ்சா போடுவனை வாழ்த்தும், நியாயமா தர்க்கம் செஞ்சு கேள்வி கேட்பவனை முடக்கும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இது வந்து மத கலவரத்தை, ஜாதி கலவரத்தை உருவாக்குறதா நீங்க பாக்குறீங்களா? ஒரு சேனல்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி மறைந்த தலைவர்களை வச்சு பேசுவது. நான் சமூக விரோதி என்ன சொல்றேன்? அவன் சமூக விரோதின்னு சொல்றேன். உங்களுக்கு நல்ல விளங்கு நினைக்கிறேன். அவன் இந்த மண்ணுக்கானவன் இல்ல, மக்களுக்கானவன் இல்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சிக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு தன்னை காப்பாத்தி கொண்டு கையூட்டு வாங்கி கொண்டு செழித்து கொழுத்து வாழ்ந்து கொண்டு அவன் இந்த நாட்டுக்கு வந்த ஒரு சமூக விரோதி.
அதை வந்து களையப்பட வேண்டும் கேட்கிறோம். அதை முதல்ல களையப்படணும், அவனை கைது பண்ணணும், அவனை சிறைப்படுத்துங்க, முடிஞ்ச தூக்கோட போடுங்க. திருப்பரமலைக்கு மலை விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னா நேத்து வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த கேள்விக்கு வந்து அண்ணன் பேசுறாங்க, தனியாவே ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதை செய்தியில பாருங்க, அண்ணன் பேசி நான் சொல்றேன் உங்களுக்கு. உதயகுமார்மா துறைமுக பகுதியிலிருந்து வந்திருக்கோம். முத்தார் மீது நாங்க வந்து வழக்கு பதிவு பண்றோம். கமிஷனர் அலுவலகத்துல வந்து முத்தார் வந்து அவதூறா பேசுறது, பெருந்தலைவர் காமராஜர் பத்தி தவறாக பேசுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி பேசுறது, அந்த மாதிரி தவறுகளாக பேசுறாரு. அந்த காரணத்தினால வந்து நாங்க அவரை கைது பண்ணணும்னு நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக துறைமுக சார்பாக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கோமா கமிஷனர் ஆஃபீஸில். நாம் தமிழர் உதயகுமார். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கோம். துறைமுகம் தொகுதி சார்பாக வந்திருக்கோம். உங்க பெயர் என்ன? என் பேர் வந்து வினோத்குமார். இங்கே யூடியூபர் முக்தாரை பற்றி ஒரு புகார் மனு கொடுக்க வந்திருக்கோம் துறைமுக தொகுதி சார்பாக. அவர் எப்படின்னா இந்த திராவிட கைக்கூலிகளிலிருந்து அவர் ஏதோ வாங்கிட்டார் தான் நான் நினைக்கிறேன். அந்த நோக்கத்தில் எப்பயுமே வந்து பேசின்னு இருக்காரு. இங்கே அவர் பேசுறது ஏதோ, அதாவது சாதாரண ஒரு மக்களை வந்து பேசுகிற மாரி, அந்த சாதாரண மக்களை பேசுறதே தப்பு தான். ஆனால் மிகப்பெரிய தலைவர் காமராஜரை பற்றி இங்கே பேசியிருக்காரு. அவர் வந்து கல்வி கண் கொடுத்தவர். இது வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். புரியுதா? இவர் வந்து இந்த திராவிட அரசியலுக்காக ஏன் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாருன்னு தெரியல. எப்படி சொல்றது, இவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் இவ்வளவு கேவலப்படுத்துறதுக்கு இவருக்கு யார் தைரியம் கொடுக்குறது? இந்த தைரியத்தை யார் கொடுக்குறது அப்படின்னு ஒரு எனக்கு நைட்டெல்லாம் இதெல்லாம் கேட்குறப்பன்னா நான் என்னடா இது இப்படி பேசுறாரு. காமராஜர் கல்வி கண் திறந்தவர். அவரு மதிய உணவு சத்துணவு வந்து அவர் தான் அறிவிச்சாரு. இந்த மாதிரி அவர் படிக்கலனாலும் படிக்காத படிக்கலனாலும் மற்றவங்களை படிக்க வச்சவர். அவருக்கே இந்த இதுவை பண்றானுங்கன்னா, அவருக்கே அவன் முக்தாரி இந்த மாதிரி வேலையை செய்யறான்னா, புரியுதுங்களா? மற்ற மக்களோட நிலைமை என்ன? அப்ப எல்லார் மேலேயும் அவர் அவதூறு பரப்புறாரு தானே. அவ்வளவு பெரிய தலைவர் மேலேயே அவதூறு, எல்லார் மேலேயும் வைக்கிறாருங்க அவதூறு. முதல்ல அவரோட முதுவை வந்து அவரை திரும்பி பார்க்க சொல்லுங்க. புரியுதுங்களா? தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த செயல் வந்து கேவலமான செயல் தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்போ வந்து அவரை வந்து இங்க வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம் நாங்க துறைமுகம் தொகுதி சார்பா. அண்ணன் தம்பி முருகேசன் தலைமையில வந்து இங்க வந்து கொடுத்துருக்கோம் நாங்க. இதற்கான ஒரு முடிவு வந்து காவல்துறை எடுக்கணும். இங்க ஐயா உங்க பெயர் சொல்லுங்க. ராமதாசன், மக்கள் நல்வாழ்வு கட்சி, காமராஜர் தொண்டர்கள் முன்னணி. நாங்கள் முக்தர் அலியே காமராஜரை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. கடந்த காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக அரசும் கலைஞர் கருணாநிதி ஸ்டாலினும் கலந்து போன தலைவர்களை மறைமுகமாகவோ இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்று சட்டசபையிலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற இந்த முக்தர் அலி மைக் இந்தியா 24 என்ற சேனல் வச்சிருக்க இந்த முக்தர் அலி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கருங்காலி இருந்து கொண்டு பெருந்தலைவரை மதிக்க வேண்டிய உலாம்பட்டும் தலைவரை இழிவுபடுத்தி பேசியிருக்கின்றார்கள். நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்ற ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபை மீறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர் முதலமைச்சருடைய மரபை மீறி இது மாதிரி பேசுவதை அவர் ஒன்றும் கண்டிக்கவில்லை. எனவே நாங்கள் காமராஜருடைய தொண்டர் முன்னணி சார்பாக, மக்கள் நல்வாழ்வு கட்சி சார்பாக, நெல்லை ஜெயமணி மனித கட்சி சார்பாக மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது மட்டுமல்ல, முக்தர் அலி பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அவமானமாக நாங்கள் கருதுகிறோம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முக்தர் அலி மேல் வலிமையான நடவடிக்கை எடுத்து மறைந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழிய நற்புகையும் தேடி தருவதற்கு நாங்கள் எல்லாம் ஆதரவாக வந்திருப்பதற்கு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இன்னைக்கு மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து புகார் மனு கொடுக்கின்றோம். இந்த புகார் மனு மட்டுமல்ல, அவர்களை செருப்பால் அடிக்கின்ற நிகழ்ச்சியை இங்க நடத்திருக்கின்றோம். அவர் இவ்வளவு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு தொடுத்திருக்காரா? ஆமா, ஐயா காமராஜர் இந்த மாதிரி செய்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? அவருக்கு மரியாதையும் சூடு சொரணை இருந்திருந்தால் வெளியிலே பேசுகின்றவர்கள் காமராஜரை இழிவுபடுத்தி பேசுவதற்கு ஏதாவது சட்ட ஒழுங்கிற்கு மாறாக இருந்தால், தைரியம் இருந்தால், அவருக்கு வக்கி இருந்தால் நீதிமன்றத்திலே பேசி அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். தமிழக அரசு மௌனம் சாதிப்பதற்கான காரணம் என்ன, நீங்க எப்படி பாக்குறீங்க? காமராஜரை இழிவுபடுத்துவதன் மூலமாக ஏதோ கலைஞர் கருணாநிதி தான் இந்த தமிழகத்திலே முதன்மையான தலைவர் என்று கருதுவதற்காக காமராஜரை மட்டம் தட்டி பேசுவதற்கு அவர்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்காங்க என்று நான் நினைக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் கலைஞர் வந்து உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யாரும் கேட்ட பொழுது பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னாங்க. பெருந்தலைவர் வரலாறு முக்தாக்கு தெரியவில்லையா? சட்டசபையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கருணாநிதி அவர்களை கேட்டுக்கின்ற பொழுது உனக்கு முக்கிய தலைவர் யார் என்று கேட்டதற்கு எங்களுடைய காமராஜர் தான் முக்கிய தலைவர் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட தலைவரை இழிவுபடுத்தி பேசுவதற்கு இந்த தமிழக அரசு மிகுந்த நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் பிரச்சனை வர போயிட்டு இருக்கு. இஸ்லாமியர் இந்துன்றது
இப்ப முக்தார் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? இது மாண்புமிகு நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் அவர்கள் 3 முறை உத்தரவு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழக அரசு திசை திருப்புவதற்காக, இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வாங்குவதற்காக, சிறுபான்மையுடைய ஓட்டு வாங்குவதற்காக அவர்கள் தான் இது வெற்றிக்கு காரணம் என்று இந்துக்கள் ஓட்டுகளையும் எப்படியாவது பெற்றுவிடலாம், ஆனா இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை பெற முடியாது என்ற காரணத்திற்காக நீதிமன்ற உத்தரவை மீறி செய்வது அறிவாளித்தனம் என்று நாங்கள் கருதுகிறோம். சமூக வலைதளங்கள்ல மறவர் நாடார் இந்த இரு சமூகத்துக்குள்ளேயும் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை அதை வந்து யார் உருவாக்குறதா பாக்குறீங்க? இதனால் வரையில காமராஜர் காங்கிரஸ்காரங்களோ மற்ற எந்த இதர கட்சிக்காரர்களோ நாம் காமராஜருடைய வழித்தோன்றர்கள் எந்த விதமான சாதி மதத்தை நாங்கள் எடுத்துச் செல்லவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மதசார்பற்ற அரசு, நாங்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், சமத்துவம் என்று சொன்னவர்கள் தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் ஒரு போட்டியை வைத்து அதை தடை செய்திருக்கின்றார்கள். இது நாங்கள் ஜாதியின் கொடுமையால் இஸ்லாமியருக்கு ஆதரவாக பார்க்கின்ற ஒரு வகையில் இந்த திமுக இருக்கிறது என்று நாங்கள் கருதி இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் மதம் பாக்குறதா பாக்குறீங்களா? பாஜக சார்ந்த யாராவது பேசினாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர்ல இருந்து நிறைய பேர் கைது பண்றாங்க. பட் பொது தளத்துல உட்கார்ந்து மறைந்த ஒரு முன்னாள் தலைவரை இந்த அளவு கொச்சப்படுத்தக்கூடிய முக்தாரை ஏன் கைது பண்ணல நினைக்கிறீங்க? ஆமா, ஏன் என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், மாண்பு முதலமைச்சர் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா தான், எங்க கலைஞர் கருணாநிதி தான் இந்த தமிழ்நாட்டுடைய அப்பழுக்கற்றான தலைவர் என்று நினைக்கின்றார். ஆனால் உலகத்திலேயே முதலமைச்சராக இருந்து கொண்டு சிறைக்கு சென்றவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. அந்த அயோக்கியத்தனத்தை புகையை மறைப்பதற்காக காமராஜரை இழிவுபடுத்துவதற்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.